தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் மூவருக்கு எதிரான சாட்சி விசாரணை இன்று 5வது நாளாகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. விசேட ஜூரிகள் சபை முன்னிலையில் இந்த சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் சாட்சியம் அளிக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரி பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணியின் குறுக்கு கேள்விகளுக்கு இன்றும் பதிலளித்தார். 2006ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கருணா அம்மான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்திருந்ததை தாம் அறிந்திருந்ததாக இன்று அவர் சாட்சியம் அளித்துள்ளார். கருணா அம்மானின் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு சார்பான குழுவினர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரபாகரன் சார்பு உறுப்பினர்களை கொலை செய்வதற்கு இலங்கை ராணுவத்திற்கு உதவியதாகவும் பிருத்திவிராஜ் மனம்பேரி கூறியுள்ளார். 2003ஆம் ஆண்டு கருணா அம்மான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்ததை தாம் அறிந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடராஜா ரவிராஜ் கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக கருணா அம்மானுடன் நேரடி தொடர்பு இருந்ததா என சட்டத்தரணி சாட்சியாளரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த அவர் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருந்த போது தாம் மட்டக்களப்பு பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் கடமையாற்றியதாகவும் அந்த அலுவலகத்திற்கு கருணா அம்மான் வருகை தந்த போது அவரை சந்தித்ததாகவும் கூறியுள்ளார். மேலதிக சாட்சி விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் காமினி செனவிரத்னவே சிவப்பு ஜீப் மீது சுட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் அவரை தானே மோட்டார் சைக்கிளில் கங்காராம லொண்டரிவத்த பகுதியில் இருந்த முகாமுக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றதாகவும் பிரதான சாட்சியான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரி கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தமை குறிப்பிடத்தக்கது.